ஓம் சாய்ராம். சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே சீக்கிரமாக வந்துட போகிறேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அண்ட் வீடியோவில் நான் பேச போகிறதில்ல. இந்த வீடியோ முழுக்க மலேசியாவை சேர்ந்த ஒரு சப்ஸ்கிரைபர் பேர் நிவேதா. அவங்களுடைய அழகான மலேசிய தமிழில் அவங்க ஒரு மிராக்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த மிராக்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மெய்சில் இருக்கும். எப்படின்னா பாபா இந்த சகோதரிக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு எப்படி முன்கூட்டியே காட்டி கொடுத்தாரு. குறிப்புகள் வழியாக எத்தனை குறிப்புகள் கொடுத்தாரு. அந்த குறிப்புகளை அவங்க புரிஞ்சுக்காமல் போனதுனால எப்படி கோபப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் கைப்பிடிச்சு வழிகாட்டியாக இருந்து எப்படி உதவுனார், அதை கடந்து வர எப்படி உதவுனார் அப்படின்னு ஒரு சூப்பரான விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் பேசினேன்னா சில பாயிண்ட்ஸை விட்டுருவேன், மறக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவங்க குரல் வழியாகவே நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டே கேளுங்க. இன்றைக்கி வீடியோ எக்ஸலண்ட் கூஸ்பம்பாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாபாவுடைய சூட்சம குறிப்புகளை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஆக்சுவலி சிஸ்டர் போன வருஷம் 2024 செப்டம்பர் அக்டோபர் போல் நான் பாபாவை ப்ரே பண்ணிகிட்ருக்கும் போது சாமி அறையில், என் வீடு மாடி வீடு தான். ஸோ ப்ரே பண்ணிகிட்ருக்கும் போது பாபா என்கிட்ட ஒரு புக்கு ஒன்று இருக்குது. உங்களது கேள்வியும் ஸ்ரீ சாய்பாபாவின் பதில்களும் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் நம்ம மனசில் நினைக்கிற பாபா காட்டுற நம்பரை இந்த மாதிரி போய் செக் பண்ணால் அதில் பாபா பதில் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த புக்கு. ஸோ அதில் எனக்கு அப்போது என்னோட விஷனில் 178 அப்படின்ற ஒரு நம்பரை காட்டுறாரு. செப்டம்பர் மாதம் இந்த நம்பரை காட்டுறாரு. அது அப்படியே என்னோட மைண்டில் அந்த நம்பர் எனக்கு அப்போ ஞாபகத்தில் இல்லை, ஆனால் அதை நான் படிச்சுக்கிறேன். புகையிலையும் எண்ணெயும் 3 வியாழக்கிழமைகள் ஸ்ரீ சாய்பாபாவிற்கு சமர்ப்பிக்கவும் உங்களுடைய வேலைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் அப்படியே பாபாவை பார்க்குறேன். என்னடா புகையிலையும் எண்ணெயும், ஏன் சம்மந்தமே இல்லாமல் பாபா இந்த நம்பரை நம்மகிட்ட காட்டுறாரு, இதில் என்ன இருக்குது, நம்மளுக்கு என்ன வேலை பூர்த்தியாக வேண்டியது இருக்குது, அதுவும் 3 வியாழக்கிழமைகள் எப்படி போய் பாபா நான் உங்களை சென்டரில் பார்க்க முடியும், என் ஹஸ்பண்டுக்கு சட்டர்டே சண்டே தான் லீவு, அன்றைக்கி தானே நான் உங்களை பார்க்குறேன், ஸோ வியாழக்கிழமை நான் உங்களை பார்க்கவே வாய்ப்பு இல்லையே, இது ஏதோ மனபிராந்தி அப்படி சொல்லி விட்டுறேன். அதே இதை எனக்கு அக்டோபர் மாதமும் காட்டுறாரு இந்த நம்பர் தான். ஆனால் அப்போயும் எனக்கு அந்த நம்பர் என்னோட ஞாபகத்தில் இல்லை, என் மைண்டில் ஞாபகமாக பதியலை. ஆனால் அந்த மெசேஜ் மட்டும் பதிஞ்சிருச்சு, இந்த மாதிரி புகையில எண்ணெயும் வாங்கி தர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி, என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி வியாழக்கிழமை கொடுக்குறதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கேன். அது பெருசாகவும் நான் அதை எடுத்துக்கல, சீரியஸாகவே எடுத்துக்கல. ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று போடுறீங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு கால் ஃப்ராக்சர் ஆன அந்த கதை ஸ்டாரி சொல்லியிருப்பீங்க. அந்த அன்னைக்கு சண்டே நாகமலை கோயிலுக்கு போகிறோம். போகும்போது நான் இந்த டாப்பிக்கை பற்றி பேசிக்கிறோம். என்னமோ தெரியல, இந்த போன மாதமும் சரி, அதுக்கு போன மாதமும் சரி, பாபா ஏதோ புகையிலையும் எண்ணெயும் வாங்கி தர சொல்கிறாரு, ஆனால் வியாழக்கிழமை தர சொல்கிறாரு, எப்படிமா தரது எனக்கும் ஒன்றும் புரியலை, இல்லை இது என்னோட கற்பனையான்னு கூட எனக்கு தெரியலை, மனபிராந்தியான்னு தெரியல அப்படி சொல்லி பேசிக்கிறோம். அப்போ அம்மா சொல்கிறாங்க, இல்லை பாபா கேட்டிருப்பாரு, அவரே அது புரியவும் வைப்பாரு அப்படி சொல்லிக்கிறாங்க. நாங்கள் அது பெருசாகவும் எடுத்துக்கல. அப்போது நாகமலை கோயிலில் போய் நல்லபடியாக கும்பிட்டு, ஏன்னா நான் எங்கே போனாலுமே என்னோட பேக்கில் பாபாவுடைய தெய்வீக சரிதம்னு ஒரு புக்கு ஒன்று வச்சுருப்பேன். என் பாபா நான் எப்பயுமே என் கூடயே வாங்க பாபா, எங்கே போனாலும் எங்கள் கூடயே இருங்கன்னு சொல்கிறதுனால, ஸோ அவரோட ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன் நாகமலை கோயிலில். ஸோ கும்பிட்டுட்டு கீழே இறங்கும் போது என் மகளோட செருப்பு அந்துருது. அப்போ நான் கீழே குனிஞ்சு என்னோட வலது காலை ஊனி என் மகளோட செருப்பை என்னடா அந்துருச்சு அப்படின்னு கவனிக்கிறேன். சரி, பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில் போய் செருப்பு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு செருப்பு மாற்றி போட்டுட்டு போகிற வழியில் ஹைவேயில் பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறேன். இறங்கி பழம் வாங்கிட்டு வெளியே வரும்போது அங்கே என்னோட வலது கால் செருப்பில் சுவிங்காம் ஒட்டிடுது. இது பண்ணிவிட்டு இப்படி இழுத்து இது பண்ணுறேன். பண்ணிவிட்டு, என்ன பாபா இன்றைக்கி செருப்பு வந்துடுது, என் மகளோட செருப்பு வருது, என்னடானா என்னோட செருப்பில் சுவிங்காம் மூட்டை வைக்கிறீங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தான் இப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு விட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி இந்த ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே மணி சாயந்தரம் 7:30 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறாவது நாள் சண்டே நான் மார்னிங் மேலே போயிட்டு, என் சாமியாரை மேலே தான் இருக்கும். ஸோ மேலே போயிட்டு பாபாவை பார்க்குறேன். நான் என் பாபா எப்பயும் ஒரு மாதம் ஒரு தடவை சாமியாரையெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த சந்தனம்லாம் வைக்கிறதெல்லாம் செய்வேன், வளர்பிறையில் தான் செய்வேன். ஸோ அந்த சந்தனம்லாம் கொட்டி கிடக்குது.
அதாவது காலில் உள்ள அவரோட வலது காலில் இருக்கிற சந்தனம் கொட்டி கிடக்குது. அப்போ நான் வந்துட்டு எப்படி பார்க்குறேன், என்னடா, ஏன்னா என்னோட வீட்டில் சந்தனம் வந்துட்டு நான் கை வச்சாதான் கொட்டும், இல்லை கை ஏதாவது பட்டா மட்டும்தான் கொட்டுமே தவிர நார்மலாக சந்தனம் தானாக உதிராது. ஸோ அதை பார்த்துட்டு என்னடா இப்படி சந்தனம் கொட்டி கிடக்குதே அப்படி சொல்லிட்டு சரி என்ன ஒருவேளை செருப்பு மகளோட செருப்பு அந்துரும் அப்படின்றது தான் அவர் அப்படி காட்டுறாரா அப்படி சொல்லிட்டு சரி எனக்கு புரியல, அது பெருசாக எடுத்துக்கல. சாயந்தரம் மீன் குளத்தில் மீனுக்கு தீனி போடுறதுக்காக மீன் குளத்துக்கு போவோம், பக்கத்தில் இருக்கிற மீன் குளத்துக்கு. ஸோ நானும் என் மகளை ஹஸ்பண்டும் வந்து போகிறோம். போயிட்டு மீனுக்கு தீனியெல்லாம் போட்டு கிளம்பும் போது என்னோட வலது கால் செருப்பு அந்துருது. அப்போ நான் கீழே குனிஞ்சு, ஐயோ என்னடா என்னோட செருப்பு அந்துருச்சே, புது செருப்பாச்சே அந்துருச்சே சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு செருப்பு ஒன்று வேறு சாதாரண செருப்பு ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்பயும் வந்து எனக்கு இதெல்லாம் ரியலைஸ் பண்ணலை. 19ஆம் தேதி 8ஆம் மாதம் 19ஆம் தேதி 12ஆம் மாதம் வியாழக்கிழமை வெளியே வந்து 5 அடி கழுவிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு சைட்டில் வந்துட்டு என்னோடய பழைய ஹீல்ஸ் ஒன்று வச்சுருப்பேன். இந்த ஹீல்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீல்ஸை போடுறேன். சைட்டில் கால் திடீர்னு ஒரு பயங்கர வலி ஒன்று கொடுத்துச்சு. டக்குன்னு சிலிப்பரை கழட்டிட்டு ஏன்டா வலிக்குதுன்னு பார்க்குறேன். என்னோடய கால் சைட்டில் ஒரு கட்டி. ஆனால் அப்படி ஒரு கட்டி ஒன்று வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதே எனக்கு சுத்தமாக ரியலைஸே ஆகலை. நான் அப்படியே என்னடா இது கட்டி ஒன்று குண்டா ஒப்பிக்கிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டு போய் பார்க்குறேன், இன்றைக்கி என்ன நாள்டா அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறேன். கரெக்டாக என்னுடைய ஆயில்ய நட்சத்திரம், நான் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம் தான். அப்போ ஆயில்ய நட்சத்திரம், சரி வியாழக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம், என்னது இப்படி ஒரு விஷயத்த காட்டுறீங்களே பாபா அப்படி சொல்லிட்டு மேலே போய் பார்த்துட்டு, இதுக்கு தான் பாபா எனக்கு அவ்வளோ க்ளூ கொடுத்தீங்களா, என் கால் இப்படி கட்டி வரப்போகுதுன்னு இதுக்கு தான் நீங்கள் இத்தனை க்ளூ கொடுத்தீங்களா, எனக்கு ஒன்றுமே புரியலையே பாபா, நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அப்பயும் வந்து எனக்கு ஒரு நப்பாசை என்னென்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணில் வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்துச்சு, அது மேலே ஒரு கட்டி மாதிரி ஒன்று வந்திருக்கேன் பாபா. இப்போ நான் அதை எடுத்துட்டு நான் வந்து கிளினிக் ஏதாவது போகணுமா, இல்லை ஸ்பெஷலிஸ்ட் ஏதாவது போகணுமா பாபா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை உங்களோட உதி போட்டுட்டா பாபா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாபா சொன்னார், நீ உதி தடவு போதும் நல்லாயிடும் அப்படி சொன்னார். சரி சொல்லிட்டு உதி சாப்பிட்டுட்டு உதி தடவுனேன். அது மாதிரியே அது நல்லா ஆயிடுச்சு. ஸோ அந்த எண்ணத்தில் இது உதி சாப்பிட்டா நல்லாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஆனால் அடுத்த கணமே எனக்கு நீங்கள் தான் ஞாபகத்துக்கு வரீங்க. ஏன்னா உங்களுக்கும் அதே மாதிரி சம்பவம் தான் நடந்துச்சு. அப்போ பாபா வந்து நீங்களும் நினைக்கிறீங்க உதி தடவைனா போதும் நம்ம கால் நல்லாயிரும் அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஆனாலும் பாபா வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, மாவு கட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களை அந்த கிளினிக் அங்கெல்லாம் கொஞ்சம் அலையிறது இந்த மாதிரி செய்ய வச்சிட்டார் இல்லையா, மெடிக்கல் செலவு கொடுத்துட்டாருல. அப்போ நான் அதையும் யோசிக்கிறேன், சரி இருந்தாலும் பாபா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்குறேன், பாபா உதி தடவட்டா இல்லை சர்ஜரி பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போது வந்து என்ன பாபா சொல்கிறாருன்னா, சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எனக்கு போச்சு. நான் வந்துட்டு யோசிக்கிறேன், என்ன பாபா சர்ஜரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறீங்க. அப்புறம் நான் யோசிக்கிறேன், சரி ஒரு ஐடியா என்ன யோசிக்கிறேன்னா, மைனர் சர்ஜரி கிளினிக் போயிடலாம். நம்ம இதுக்குன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி பாலிகிளினிக் இது கொலம்பியா அந்த மாதிரி சர்ஜரி பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ் போனோம்னா அங்கே வார்டில் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் வீட்டில் வந்து எங்கள் அத்தையை பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்கு வந்துட்டு வயசானவங்க, அவங்களால வந்து கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வருவாங்க, அவ்வளோதான் அவங்களால முடியும். ஸோ அவங்களுக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்கறது, பால் கரெக்டாக நேரத்துக்கு கொடுக்கறது, ஜூஸ் அரைச்சி கொடுக்கறது எல்லாமே நான் தான். என் மகளையும் நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் அதை யோசிக்கிறேன், போயிட்டு கொலம்பியாவுக்கு போனால் வாட்டில் தங்க வச்சுருவாங்க, ஸோ முடியாது, நம்ம வந்து மைனர் சர்ஜரி கிளினிக் போயிடலாம். ஸோ பாபா நான் சர்ஜரி கிளினிக் போயிட்டான்னு சொல்லி கேட்குறேன். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பயும் போகிற கிளினிக் தான் அது. ஸோ அங்கே போகிறேன். அங்கே போனால் அந்த நாள் வந்து சரியான ஆள். ஸோ ஆள் நிறைய பேர் இருக்காங்களே, லேட்டாக ஆகும் போல இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து லேப்டாப்பில் வேறு செய்யணும். ஸோ அவர் என்ன முனவராருனா, இல்லை பக்கத்தில் இருக்கிற வேறு ஏதாவது கிளினிக் போயிடலாம், இந்த கிளினிக் வேணாம், என்ன ஆள் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு வெளியாகி வேறு கிளினிக் போகிறாரு. அப்போ நான் வந்து என் பேக்கில் வந்து ஒரு புக்கு ஒன்று வச்சுருப்பேன். அந்த புக்கு வந்து ஷிரடி ஸ்ரீ சாய்பாபா தெய்வீக சரிதம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த புக்கு வந்து நான் படிச்சுட்டே வரேன். இவரும் என் ஹஸ்பண்டும் வந்து 2-3 கிளினிக் போகிறாரு. கிளினிக் போகிறோம். அங்கே வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த காலை பார்த்துட்டு, இது வந்துட்டு இங்கெல்லாம் சர்ஜரி பண்ண மாட்டாங்க, இது பண்ணினாங்கன்னா அது வந்து நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படி சொல்கிறாங்க.
அப்போ நாங்கள் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். சரி சொல்லிட்டு இன்னொரு கிளினிக் போனால் அந்த டாக்டரு இதை பார்த்துட்டு இல்லை இது வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த கிளினிக்கில் வந்து இதை சர்ஜரி பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரின்னு இன்னொரு கிளினிக் போனால் அந்த கிளினிக்கில் இன்னும் டாக்டர் இல்லை, டாக்டர் இன்னும் வரலை அப்படி சொல்கிறாங்க. நான் எங்களுக்கு அப்படியே தலையே சுற்றிருச்சு. நான் அப்படியே என் ஹஸ்பண்டை பார்க்குறேன். என் ஹஸ்பண்ட் இல்லை வேறு கிளினிக் போய் தேடலாம் அப்படி சொல்லிட்டு காடியில் ஏரியா உட்காந்துட்டாரு. எனக்கா ஒன்றும் புரியல. அப்போ நான் வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து வெளியாகும் போதே நான் வந்து அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தானே. ஸோ நான் வந்துட்டு பாபாட்ட சொல்கிறேன், பாபா வந்துருங்க, நீங்கள் தான் எந்த கிளினிக் கூட்டு போகணும், எந்த டாக்டரை பார்க்கணும், எல்லாமே நீங்கள் தான் இது பண்ணணும், எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்புறம் முருகா வேலும் மயிலும்லாம் நீங்களாம் தயவுசெய்து வந்துருங்க, எனக்கு கரெக்டாக வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஸோ இன்னும் இப்படி சொல்லிட்டு போயும் வந்து எங்கே போகணும், எந்த சர்ஜரி கிளினிக் போகணுன்னு சரியாக தெரியலையே அப்படின்னு அவங்கள மனசில் நினச்சிக்கிறேன். அப்போது கரெக்டாக எனக்கு தோணுது, பேசாமல் இந்த பழைய மொத பார்த்த கிளினிக்கே போகலாமா அப்படின்னு சொல்லி மனசில் யோசிக்கிறேன். அப்போது ஒரு காடி வேலு மயில், அந்த காடி பின்னாடி வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, கிராஸ் பண்ணி போகுது. அப்போ வந்துட்டு நம்ம நினச்சது சரிதானோ அப்படின்னு நினச்சிட்டு, சரி அந்த தெய்வீக சரிதத்தை பாபா ஒரு நம்பர் ஒன்று காட்டுங்க, அந்த கிளினிக் தான் போக சொல்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு நான் திறந்ததும் 33வது பேஜ் பாபா அற்புதம் கிளம்பி செல் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ உடனே நான் வந்துட்டு அதை இன்னும் உறுதிப்படுத்திக்கிட்டேன். அந்த கதையை படித்ததும் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்திக்கிட்டு என் ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன், பேபி அந்த பழைய கிளினிக்கே போங்க, இப்போ ஆள் இருக்காது, பாபா நம்மளை அங்கே தான் போக சொல்கிறாரு அப்படி சொன்னேன். அவ்வளோ பேர் இருந்தாங்க, அதுக்கிட்டையும் வந்து ஆள் குறைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் போய் ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும். அப்போ நான் இல்லை ஆள் கண்டிப்பாக குறைஞ்சிருப்பாங்க, நீங்கள் போங்க மறுபடியும் அப்படின்னு சொல்கிறேன். திரும்பவும் காடியை வளைச்சிட்டு போகிறாரு. போனதும் அங்கே போய் பார்த்தா ஒரு ஆள் கூட இல்லை. அவ்வளோ பேரும் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஒரு மேஜிக் மாதிரி யாருமே இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், அவர் என் ஹஸ்பண்டே என்னது ஆளே காணோம் அப்படி சொன்னார். இதான் பாபாவோட மேஜிக், பாபா நம்மள இங்கே தான் வர சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு காடியை பேக் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போயாச்சு. உள்ளே போகும்போது கூட நான் வந்து கேட்குறேன், நான் வந்து மனசில் நினச்சிக்கிறேன், அங்கே வந்து ஒரு வயசான டாக்டர் இருப்பாங்க, ஒரு யங் டாக்டர் இருப்பார். ஸோ எனக்கு வந்து அந்த வயசான டாக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு அவர் வயசான டாக்டர் அப்படின்னால நான் பாபா அப்படின்னு நினச்சிக்குவேன். ஸோ இந்த யங்கான டாக்டர்கிட்ட நான் கொஞ்சம் கூச்சப்படுவேன். ஸோ நான் வந்து பாபாவோட மனசில் நினச்சிக்கிறேன், பாபா வயசான டாக்டராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அவர்கிட்ட நான் ஈஸியாக சர்ஜரி செஞ்சுட்டு வந்துடுவேன்ல அப்படின்னு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், அங்கே சர்ஜரி பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போகிறேன், அப்போ தான் வந்துட்டு அந்த யங் டாக்டர் தான் இருக்கார். அந்த டாக்டர் பேர் டாக்டர் தணிகாசலம். அப்போது நான் வந்துட்டு ஓகே அங்கேயே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி கட்டி இருக்குது டாக்டர் சொல்கிறேன். டாக்டர் பார்த்து சொல்கிறேன், ஓ இது வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு, இது சர்ஜரி பண்ணி தான் சிஸ்டர் ஆகணும். நான் அப்பயும் அந்த டாக்டர் சொல்கிறேன், டாக்டர் இது மாத்திரை சாப்பிட்டு ஏதோ கரைக்க முடியுமா அப்படி கேட்குறேன். டாக்டர் சொல்ல முடியாது, இது வந்து சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த சர்ஜரி நீங்கள் எந்த கிளினிக்லையுமே பண்ண முடியாது, நீங்கள் வந்து கொலம்பியாவில் தான் பண்ணி ஆகணும், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பண்ணலாம் அப்படி சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது டாக்டர் சொல்கிறேன். அப்போ நான் கொலம்பியாவில் டாக்டரை ரிஃபர் பண்ணி லெட்டர் கொடுக்கட்டா, எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஓகே டாக்டர் அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட இருந்து லெட்டர் வந்து வாங்கிட்டு அப்போ நான் வெளியே ஆகும்போது நான் பாபாட்ட புலம்புறேன், என்ன பாபா இங்கேயே சர்ஜரி பண்ணியிருந்தா விட்டுருந்தா கூட நான் வாட்டில் தங்க வேண்டியது வந்திருக்காது, இப்போ நீங்கள் என்னை கொலம்பியா போகணும்னு சொல்கிறீங்கல்ல, என்னை கஷ்டப்படுத்துறீங்கல்ல பாபா, நான் இப்போ கொலம்பியாவில் போய் தங்கணும், இங்கே வீட்டில் வந்து எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் கூட இல்லை, எனக்கு உதவி செய்கிறதுக்கும் ஆள் இல்லை, என்ன தான் பண்ண போகிறனோ, நீங்கள் என்னை படாத பாடு படுத்துட்டீங்க பாபா அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் நான் போகிறேன். சரின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களோட பிளானிங்கே புரியல பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்பிகிட்டே தான் இருக்கேன். ஸோ அப்போ இருந்து எனக்கு பெருசாக வேறு எதுவும் கொடுக்கல. ஆனால் பாபா வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையான சில வார்த்தைகளை மட்டுமே, இந்த மெசேஜ்லாம் வரும் இல்லையா, அந்த மெசேஜ் மூலமாக நம்பிக்கையான வார்த்தைகளை மட்டுமே கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 30ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 அன்றைக்கி வந்துட்டு அமாவாசை. அப்போ வந்துட்டு நான் வந்து எப்பயும் இந்த அமாவாசை டைமில் வந்து பாபா வந்து மந்திரம் படிக்க சொல்லுவார் டே காலையில். ஸோ அந்த மந்திரம் படிக்கிறது வந்து எத்தனையோ மடங்கு வந்து அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகும். இப்போ ஒரு மந்திரம் சொன்னால் அது வந்து எத்தனையோ லட்சக்கணக்கில் போய் சேரும். அதனால் வந்து அமாவாசை டைமில் பௌர்ணமி டைமில் மந்திரம் படிங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். ஸோ அந்த அன்னைக்கு எனக்கு வந்துட்டு அவர் விடிய காலையில் எழுப்பி விட்டுமே எனக்கு வந்து போய் மந்திரம் படிக்க சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இந்த கால்னால் வந்துட்டு இப்போ கொலம்பியா போகணும், இப்போ வாட்டில் தங்கணும் அப்படின்ற ஒரு இதுலேயே கடுப்புலேயே வந்து நான் போகல. ஸோ நான் மெதுவாக தான் எந்திரிச்சே மேலே வந்து போனேன். போயிட்டு சாமி அறையில் அந்த நித்திய கல்யாணி பூ இருக்கும் இல்லையா, அது என் வீட்டில் இருக்கும், பாபா அருளால் வளர்க்குறேன். ஸோ அதில் நிறைய பூ இருக்கும். அந்த பூ வந்து நான் எப்பயும் பாபாவுக்கு சாமிக்கெல்லாம் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்து அந்த படத்தில் வந்து வைக்கிறேன். வைக்கும் போத அந்த பூ டக்குன்னு கீழே விழுது காலில்.
அவரோட கால் கிட்ட விழுது. அப்போ அந்த பூ எடுத்துட்டு, என்ன பாபா நீங்கள் ரொம்ப உயரமாக இருக்கீங்க போல இருக்கு, என்னால் வைக்க முடியல, பூவை வேற தட்டி விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, தட்டி விடாதீங்க பாபா, நான் மந்திரம் படிக்கலன்னு உங்களுக்கு என் மேலே கோவமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து திரும்பி மற்ற சாமிக்கெல்லாம் வந்து மற்ற சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு இருக்கும் போத எனக்கு ஓரக்கண்ணில் அந்த சைட் கண்ணில் நமக்கு நல்லா தெரியும் அவர் அந்த பூ வந்து திரும்பவும் விழுது. ஆனால் அது விழலை, அது தூக்கி எரிஞ்ச மாதிரி வந்து விழுது. இந்த தடவை காலில் விழல, நான் அங்கே வச்சிருந்தேன் அந்த நம்பர் புக்கு இருக்குல்ல, அந்த கேள்வி பதில்கள், அந்த புக்கு மேலே அந்த 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 பூ வந்து விழுது. நான் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அந்த பாபாவை அப்படியே பார்க்குறேன், அந்த பூவை பார்க்குறேன், பாபாவை பார்க்குறேன், பூவை பார்க்குறேன். பார்த்துட்டு, ஏன் பாபா பூவை இப்படி தூக்கி வீசுறீங்க, என் மேலே கோவமா உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மந்திரம் வந்து நான் எழுப்பி விட்டோம், நீ வந்து மந்திரம் படிக்கலன்னு என் மேலே கோவமா அப்படி சொல்லிட்டு நான் ஒரு முகத்தை பார்க்குறேன். அவர் முகத்தில் வந்து அப்படி கோவப்படுற மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ இருந்தாலும் நான் எல்லாம் பூஜைலாம் பண்ணிவிட்டு ஆரத்திலாம் காமிச்சிட்டு கடைசியாக அந்த பாபா வந்துட்டு, பாபா என் மேலே கோவமா உங்களுக்கு, ஏன் அந்த பூவை தட்டி விட்டீங்க, அதுவும் ஏன் புக்கு மேலே தட்டி விட்டீங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறப்ப திரும்பவும் எனக்கு வந்து என்னோட அந்த டைம் வந்து எனக்கு ஒரு விஷன் வந்து அந்த 178ன்ற விஷன் வந்து என் மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இது என்ன 178? ஏன்னா நான் அந்த நம்பரை வந்து என் மைண்டில் வந்து ஞாபகத்திலேயே இல்லை, அது ஞாபகத்திலேயே வைக்கல பாபா அப்போ வரைக்கும். ஸோ அந்த 178 நம்பரை பார்த்ததும் எனக்கு வந்து படிக்கிறேன், அந்த மெசேஜை படித்ததும் அப்போ அந்த நம்பர் அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு. ஐயையோ, அதே மெசேஜ், புகையிலையும் எண்ணெயும் 3 வியாழக்கிழமைகள் ஸ்ரீ சாய்பாபாவிற்கு சமர்ப்பிக்கவும் உங்களது வேலைகள் பூர்த்தியாகும். இதை பார்த்ததும் கீழே இறங்கி வந்து பதட்டமாக என் ஹஸ்பண்ட்ட சொல்கிறேன், இது 3வது தடவை பாபா காமிச்சிட்டாரு, புகையிலையும் எண்ணெயும் வாங்கி தர சொல்கிறாரு, 3 வியாழக்கிழமை வாங்கி தர சொல்கிறாரு. எனக்கும் ஒன்றும் புரியலை, எப்படி நம்ம வியாழக்கிழமை போய் சென்டரில் கொடுக்குறது, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு என் ஹஸ்பண்ட், நான் வேலைக்கு கிளம்புறேன், மணியாவது, நீ யோசிச்சுட்டு சொல்லு அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நான் அதுக்கப்புறம் யோசிச்சு அப்போ எனக்கு புரியுது, புகையிலையும் எண்ணெயும் 3 வியாழக்கிழமைகள் சாய்பாபாவிற்கு சமர்ப்பிக்கவும் தான் சொல்லிட்டாங்க. போய் கோயிலில் போய் சமர்ப்பிலாம் சொல்லலையே. அப்போ நான் யோசிக்கிறேன், ஓகே பாபா, அப்போ எண்ணெயும் புகையிலையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு 3 வியாழக்கிழமை உங்கள் கால் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் சனிக்கிழமை நாங்கள் சென்டரில் போகும்போது அதை போய் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னா, ஆமாம் சொல்லுங்கள். இல்லை, நீ வியாழக்கிழமை நீ சென்டரில் வந்து தான் என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்ல வரீங்களா அப்படி சொல்லி கேட்டதுமே பாபா சொல்லிட்டு, இல்லை 3 வியாழக்கிழமை என் கால் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கொண்டு போய் சென்டரில் கொடு அப்படின்றத அந்த மெசேஜை எனக்கு காட்டி கொடுத்தாரு. ஓகேன்னு புரிஞ்சிருச்சு. சரி, அந்த 3 வியாழக்கிழமை என்ன தேதியில் வருதுன்னு போய் பார்க்குறேன். 2ஆம் தேதி, 9ஆம் தேதி, 16ஆம் தேதி ஜனவரி, அந்த 3 வியாழக்கிழமையும் வருது. அந்த 3வது வியாழக்கிழமை 16ஆம் தேதி கரெக்டாக ஆயில்யம் நட்சத்திரம். அப்போ நான் அப்படியே பார்க்குறேன், அப்போ ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்போ நான் அதை பார்த்ததும் அந்த ஆயில் நட்சத்திரம் தான். அந்த புகையிலையை வாங்கி வைக்கிற 3வது வியாழக்கிழமும் ஏன் கரெக்டாக ஆயில் நட்சத்திரத்தில் தான் முடியுது. ஸோ ஏதோ ஒரு காரணம் இருக்குது, மேபி இந்த காலுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது போல இருக்குது சொல்லிட்டு தான் நான் அதை வச்சு சமர்ப்பித்து முடிச்சுட்டு 18ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டு போய் சென்டரில் கொண்டு போய் அந்த எண்ணெயும் புகையிலையும் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அதோட நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிளான் பண்ணுறோம். சரி, கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் வந்து எப்போ வந்துட்டு கொலம்பியாவுக்கு போகிறது அப்படின்னு பிளான் பண்ணுறோம். அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சோடனே நான் லீவ் எடுப்பேன், அப்போ போகலாம், அது வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறோம். அப்போ சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சு நான் 2 வாரம் லீவ் எடுப்பேன், அப்போ நம்ம போகலான்னு சொல்கிறாரு. ஓகே, பிளான் ஆயிடுச்சு. அப்போ எப்படியே நாள் கிடக்குது. 29ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை தான், சைனீஸ் நியூ இயர் அன்றைக்கி. நான் போயிட்டு யதார்த்தமாக என்னோடய காலை பார்க்குறேன். என்னோட காலில் இருந்த கட்டி ரொம்ப சின்னதாயிருச்சு. அன்னைக்கு தான் நான் நோட்டீஸே பண்ணுறேன், என்னடா இது ஒன்றும் போடலை ஒன்றும் செய்யலை, கட்டி சின்னதாயிருச்சு அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து என் ஹஸ்பண்ட்டை காட்டுறேன், டி கட்டி சின்னதாயிருச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறேன் ஹஸ்பண்ட்டை. ஹஸ்பண்ட் பார்க்குறாங்க, ஆமாம் பேபி எப்படி அப்படின்னு 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு அப்போ நான் கேட்குறேன், நான் எதுக்கும் போய் பாபாட்ட கேட்குறேன், நம்ம இப்போ கொலம்பியா போகணுமா அப்படின்னு நான் போய் கேட்குறேன். வந்து ஆமாம் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பையும் பாபா சொல்கிறாருங்க, சொல்கிறாரு பேபி. சரி பார்க்கலாம் என்னதான் பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, அப்போ 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாங்கள் வந்துட்டு
கொலம்பியா போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். அன்னைக்கு வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன், பாபாட்டையும் கேட்குறேன், பாபா 3ஆம் தேதி போகட்டா? ஏன்னா அப்புறம் தான் ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் ஸ்டார்ட் ஆகுது. போகட்டா பாபா அப்படின்னு கேட்குறேன். நான் ஹஸ்பண்ட்டை சொல்லியாச்சு. ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, சரி நீ வாட்டில் அட்மிட் ஆனாலும் நான் வந்து கஞ்சி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதெல்லாம் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த டைம் வந்து ஸ்கூல் லீவ் வேறு. இங்கே வந்து மலேசியாவில் வந்து ஸ்கூல் லீவு ஒரு 2 வாரமோ 3 வாரம் ஸ்கூல் லீவ் அந்த டைமில். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ வீட்டில் அத்தை மட்டும் தானே, அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் 3ஆம் தேதி போகிறோம் கொலம்பியாவுக்கு. அன்றைக்கி வந்து ஷஷ்டி. அன்றைக்கி ஷஷ்டி. அப்போ டாக்டர்கிட்ட போய் அந்த டாக்டர் தனிகாசலம் ரிஃபர் பண்ண லெட்டரை வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு அங்கே வந்துட்டு டாக்டர் வந்து 6வது நம்பரு இதில் தான் இருக்காங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நானும் போய் அங்கே உட்காந்துட்டேன். இந்த 6 நம்பரு இதெல்லாம் வந்துட்டு அந்த முருகர் குறிக்கிறது இல்லை. ஸோ ஓகே எனக்கு புரியுது. ஓகே முருகா எனக்கு தெரியும் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க சொல்லிட்டு உட்காந்துட்டேன். பாபாவோட தெய்வீக சரிதம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே போய் காலை பார்த்ததும் டாக்டர் வந்து வியர்ட்டாக என் காலை பார்க்குறாரு. எங்கே இருக்குது, ஏதோ கட்டி இருக்குன்னு சொன்னீங்களே சொல்லிட்டு நான் சொன்னேன், டாக்டர் இது வரைக்கும் கட்டி இருந்துச்சு, இப்போ அந்த கட்டி ரொம்ப சின்னதாகிடுச்சு அப்படி சொன்னோன்னே அப்போ நான் படத்தையும் காமிச்சேன். ஆமாம், ஏன்னா இந்த லெட்டரில் வந்து அவர் போட்டிருக்காரு இத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் காலில் வந்து சின்னதாகிடுச்சு தான், அது அதிசயமாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கு சர்ஜரி பண்ண தேவையில்லை அப்படி சொல்லிட்டாரு. எனக்கு இன்னும் குஷி ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒரு மருந்து தரேன் நீங்கள் அந்த மருந்தை வந்து பூசிட்டே வாங்க, அது இன்னும் கரைச்சி அதை வந்து ஃபுல்லாக இது பண்ணிடும். இதை மீறி ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ வாங்க, அப்போ சர்ஜரி பண்ணிக்கலாம், ஆனால் வராது, நீங்கள் இந்த மருந்து மட்டும் எடுத்துகிட்டு போங்க, வாங்கிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மருந்து மட்டும் தான் இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மருந்து மட்டும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரே குஷியாக வெளியே வந்தேன். அப்போ வந்து பாபாட்ட அப்படியே யோசித்தேன், பாபா இது பேசாமல் நான் கொலம்பியாக்கே வந்திருக்கலாம், எதுக்கு கிளினிக் போக சொன்னீங்க, லெட்டர் எடுக்க சொன்னீங்க, என்னென்ன லிங்க் இருக்குது அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நல்லா தெரியுது. நான் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு அந்த கிளினிக்கில் போயிட்டு லெட்ரு எடுத்தனால தான் இன்றைக்கி இந்த கொலம்பியாவில் வந்துட்டு வந்துட்டு எந்த ஒரு ஸ்கேனு இந்த மாதிரி வேறு செலவு எதுவுமே எனக்கு கொடுக்காம மருந்து மட்டுமே எடுக்கிற மாதிரியான செலவு வந்துச்சு. அது மட்டும்தான் வந்துச்சு. இன்னொன்று, ஒருவேளை அந்த அன்னைக்கே அந்த கிளினிக் வந்துட்டு நான் லெட்ரு எடுக்காமல் போயிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த கொலம்பியாவில் ரத்தம் செக் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்லிட்டு டிபாசிட் காசு வாங்கியிருப்பாங்க. ப்ளஸ் வாட்லேயும் தங்க வேண்டியது இருந்திருக்கும். ஏன்னா அந்த டைம் வந்து எனக்கு கட்டி வேறு பெருசாக இருந்துச்சுல. ஸோ பாபாவும் முருகரும் சேர்ந்து செஞ்ச வேலை தான் இது. ஏன்னா அந்த தணிகாசலம்ன்ற பேர் வந்துட்டு எனக்கு தணிகாசலம்ன்றது நான் அது கூட பாபாட்ட கேட்டேன், ஏன் பாபா அந்த வயசான டாக்டர் இல்லாமல் ஏன் பாபா இந்த யங்கான டாக்டர் இருக்க வச்சிங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு நான் ப்ரே பண்ணும்போது அன்னைக்குன்னு சஷ்டி, அது எந்த கிழமையான ஞாபகம் இல்லை. ஆனால் அப்போ வந்து கந்த சஷ்டி எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஒரு வார்த்தை எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, தணிகாசலனே சங்கரன் புதல்வா அப்படின்ற அந்த வரி வந்து அதில் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ தணிகாசலம், இந்த தணிகாசலனா இது, இந்த பேர் வந்துட்டு இங்கே கேட்டோமே, டாக்டர் பேர் தானே இது அப்படி சொல்லிட்டு தணிகாசலம் இந்த காட்டோட பேர் தட்டி தட்டி தேடினா முருகரோட பேர். அப்போதான் எனக்கு முருகர் சக்தி தான் எனக்கு அங்கே உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ பாபா முருகர் எல்லாம் சேர்ந்து தான் என்னை இதுல இருந்து சால்வ் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்றதே எனக்கு புரிஞ்சிச்சு சிஸ்டர். ஸோ தணிகாசலனே சங்கரன் புதல்வாய் பட்டு முருகனும் பாபாவும் எப்படி ஒன்று சேர்ந்து வழிகாட்டி துணையாக இருந்து அந்த கட்டியை கரைய வச்சு உறுதுணையாக இருந்து கூட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். உன்னுடைய வலது காலில் கட்டி வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக எத்தனை குறிப்புகளை கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். வலது கால் செருப்பு பிஞ்சு போகுது, காணாமல் போகுது, வலது காலிலேருந்து சந்தனம் விழுகுது. குறிப்புகளை புரிஞ்சுக்காததுனால கோவத்தில் ஃபோட்டோலேருந்து பூவை தூக்கி வீசியிருக்காரு அப்படின்னா பாருங்கள். புகையிலையும் எண்ணெயும் வச்சதுலேயே அவங்களுக்கு அந்த கட்டி கரைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது வந்து மெய்சிலிர்ப்பாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோவெல்லாம் கண்டிப்பாக ஷேர் ஆகணும். அப்போ தான் பல பேருக்கு இது உபயோகமாக இருக்கும், பல பேர் தெரிஞ்சுக்குவாங்க அற்புதம்னா அது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.